குறி வந்தாலும் வரலன்னா இந்த வருஷத்துல ஆலயத்துல வந்து போனாவே பாதி கூட நீங்கும். மனசுல என்ன நினைச்சிட்டு வரீங்களா, குறியே எடுக்கலனாலும் பாதி கூட நீங்களும். இந்த பௌர்ணமி வந்து அவருக்கு ஒரு திருவிழா மாதிரி அமைதியா இருங்க. என்ன சொல்றாரு, என்ன நடந்திருக்குது மக்களுக்கு, என்ன குறை பாருங்க. பொறுமையா இருங்க. நீங்க பொறுமையா இருந்தா அவர் சொல்லிட்டே இருப்பாரு. சாமி முன்னாடி யாருமே நிக்காதீங்க, பரவாயில்ல இல்லைங்க. குடிக்கிறவங்க மட்டும் முன்னாடி இருந்தா போறோம். எல்லாமே உட்காருங்க, அமைதியா உட்காருங்க. உட்காருங்க, அமைதியா உட்காருங்க. అందరూ కూర్చోండి, కింద కూర్చోండి. கூப்பிட்டாக்கா புரியல, அப்படியே சொல்லிவாங்க. கருப்பு வாங்க. ஏன்பா அங்க யாரு பாரு கருப்புசாமி நம்பிட்டு வர்றவங்களுக்கு ஒரு துணையா இருக்கும். கூப்பிடும் போது எல்லாம் வாங்க. அம்மா யாருமே கத்தாதீங்கம்மா. ஏமா தாயா கொஞ்ச நேரம் பேசாம கருப்புசாமி திரும்பி நம்ம தமிழ்நாடுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சோதனை வந்து சின்ன குழப்பத்தை உற்பத்தி ஆகுது. அந்த குழப்பத்தினால நான் சென்னைக்கு எந்த பாதிக்கம் வராது. நான் 18ஆம் படி கருப்புசாமி இருக்கிறவருக்கு சென்னைக்கு பாதிக்கம் வராது. அதே மாதிரி இந்த வருஷம் நான் என்ன சொன்ன, சைனால இருந்து கொஞ்சம் கொரோனா வந்து நம்ம தமிழ்நாடுக்கு தாக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா இப்ப வந்து தமிழ்நாடு வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலையில யார்கிட்ட என்ன பண்றது என்ன பேசுறது ஒண்ணும் தெரியல. ஒண்ணு ரெண்டாவது வந்து அரசியல்வாதி எதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் விட்டாச்சு. இதனால மக்கள் தெய்வத்தை தான் நம்பி பொழுக்கணும், வேற வழி இல்லை. அந்த தெய்வமே வந்து காப்பாற்றுற மாதிரி அந்த எல்லையில தமிழ்நாடு முழுவதும் அந்த எல்லையில இந்த 18ஆம் படி கருப்புசாமி யாருக்கு அந்த பாதிக்க வராத அளவுக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த வருஷம் எல்லா மக்களுக்கு சோதனை வேதனை மனக்குழப்பம் மனச்சிக்கல் மன கஷ்டம், புது வருஷம் பல வருஷம் நிம்மதி இல்லை. அந்த குழப்பம் எல்லாம் இந்த வருஷத்துல இருந்து பாதி நீக்கி పోయింది. సముద్రము బాధ లేదు, కష్టాలు బాధలు ఇబ్బంది ఏం జరుగుతుంది ఎట్ట అవుతుంది ఏ పుట్టదు అని బాధ పడిన వాళ్ళు ఈ సంవత్సరము అందరి జనాలకి కొంచెం ఇబ్బంది తగ్గినట్టుగా నేను కలుపుతాన్ని కాపాడుతా. ఈ సంవత్సరం అంత ఇబ్బంది రాదు, అంత బాధ రాదు. ఒకటి. రెండోది 2023, 24 ఈ రాజకీయం వల్ల కొంచెం జనాలకి కంపిస్ వస్తుంది, తలనొప్పి వస్తుంది. దానివల్ల కొంచెం రాజకీయం వల్ల కొంచెం ఇబ్బంది వస్తుంది. దానివల్ల పిరాణం మీద అపాయం లేదు ఈ సంవత్సరము. పిరాణం మీద అపాయం లేదు ఈ సంవత్సరము. వైరస్ వల్ల మన ఆంధ్రకు భయపడాలని అవసరం లేదు. ఇది వైరస్ అనే బాధ అనే జబ్బు చైనా, పాకిస్తాన్, అమెరికా ఈ రూట్ నుంచి మనం తమిళనాడుకి దెబ్బ వస్తుంది, కొంచెం ఇబ్బంది వస్తుంది. కానీ మన ఆంధ్రకు భయం లేదు. దానివల్ల కరుపుసామి మెడ్రాస్ రియల్ ఎస్టేట్ அப்பா தாயும் புள்ள. அப்பா
தாய் புள்ள யாரு? 3 பேரு. ஆனா கொஞ்சம் வந்து தொழில் சரி பண்ணி கொடுக்கணும். ஒண்ணு ரியல் எஸ்டேட், அப்பா தாயும் புள்ள நல்ல பாரு, கண்ணாடிக்கார நல்ல கவனம் போட்டி பாரு. 2 பிள்ளைக்கு தாய், ஒரு புள்ள வீட்டாண்டைக்கிறான், ஒரு புள்ள வீட்டாண்டைக்கிறான், ஒரு பெரிய புள்ள அம்மா அப்பா. அந்த 10 கொடுக்கும் தள்ளி தன்றி. ஆனா தமிழ்ல வந்து பெரிய புள்ள யாரு? ரியல் எஸ்டேட். சாமி கும்பிடு. என்ன முச்சு பாக்குற? இப்ப வந்து ஒரு அரசியல்வாதி கையில மாத்திட்டு இப்ப வந்துட்ட ஸ்ரீநல சந்திப்பு எதுன்னு தெரிய மாட்டேன். வாங்கினது 1 ரூபாய், போட்டது 9 ரூபாய். அதனால இப்ப வந்து குடும்பத்துல நிம்மதி இல்லாம உட்கார்ந்து. அதனால கோயில் பார்க்கலாமா, வீடு பார்க்கலாமா, எது பார்க்கணும்னு ஒண்ணுல புரிய மாட்டேங்குது. அதனால கருப்புசாமி ஏதோ நம்ம முன்னேறி போறோம்னு சொன்னா ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு பிரச்சனை வந்து நம்மளுக்கு வேணா மாட்டுது. அதனால இப்ப நம்மளுக்கு எதிர்காலம் வரும், எப்ப நன்மை வரும், எப்பதான் நம்ம கவலை தீரும், எப்பதான் நம்ம சந்தோஷம் இருக்க போறோம், எப்பதான் நம்ம பிள்ளை குட்டி படிக்க போகுது, இதெல்லாம் நடக்குமா நடக்காதா, இல்ல நம்ம லைஃப் இவ்வளவு தானா? என்னோட கவலை இதுதான். அதனால கருப்புசாமி எப்ப பார்த்தாலும், யாருக்கு பார்த்தாலும், எது பார்த்தாலும் தெய்வம் தான் கை கொடுக்கணும், மனுஷன் கை கொடுக்கிற மாதிரி யாருமே இல்லை. அதனால தெய்வம் காப்பாத்துறதே இல்ல சாவடிக்கத்தான். அது தெய்வத்து மேல பாரம் போட்டி ஆசை. 2வது வந்து பெருமாளோட உண்டி கட்டணும். பெருமாள் 7 மலைக்கு உண்டி கட்டணும். அதுவும் எடுத்தும் போறதுக்கு வாய்ப்பு இல்லாம கருப்புசாமி தான் ஒப்படைச்சிட்டோம். இப்ப நம்மளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப வந்து நம்ம கடன் தீர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா? இப்ப வந்து அரசியல்வாதில கோர்ட்டு கேஸ் காகிதம், எங்க கோர்ட்டு கேஸ் காகிதம். இப்ப இந்த கேஸ் தீருமா? இந்த கோர்ட்டு கேஸ் தீருமா தீராதா? இந்த கோர்ட்டு கேஸ்ல இருந்து வெளியே வர வாய்ப்பு இருக்குதா இல்லையா? 1. 2வது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இருக்கிற கடன் பிரச்சனை சரி பண்ணி கொடுத்து அதே மாதிரி வீட்டுல நிம்மதி வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா? 2. 3வது வந்து சொந்த வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா? இந்த 3 பாயிண்ட். 4வது வந்து என்னோட பிள்ளை வந்து வெளிநாடுக்கு படிக்கணும். இதெல்லாம் நடக்கிறது உள்ள நம்மளுக்கு இந்த கடன் பிரச்சனை 1, வீடுக்கு வாய்ப்பு வேணும், இடம் விட்டு இடம் மாறணும். இதுதான் மெயின் பாயிண்ட். புரியுதா? அது நான் கருப்புசாமி இந்த வருஷம் வந்து பட்டாத பாடு பட்டாசு, படாத கஷ்டமும் பட்டாசு. இன்னைக்கு வந்து நான் மாற்றி அமைச்சு கொடுத்து இப்ப இருக்கிற கவலை நான் தீர்த்து கொடுத்து அவன் எவ்வளவு பேர் ஆசாமி வந்தாலும் இந்த கருப்புசாமி காப்பாற்றி கொடுக்குறேன். அதே மாதிரி மருந்து குடிக்காது அது இன்னைக்கு வந்து காப்பாற்றி கொடுத்துறேன். 2வது வந்து பொண்டாட்டி குட்டையில நிம்மதி இல்லாம சத்து இல்லாம மனக்கம் இன்னைக்கு அது மாற்றி கொடுத்துறேன். இன்னைக்கு வந்து எவனுமே இந்த அசுகாத்த முடியாது அளவுக்கு நான் கருப்புசாமி காப்பாற்றி கொடுத்துறேன். அதே மாதிரி இந்த தொழில் 2 இருக்குது. 1 கோடி ஆதாயம் தொழில் 1 இருக்குது. சொல்லலாம் 1 கோடி 1 crore. அதே மாதிரி வாய்ப்பு நான் ஓகே பண்ணி கொடுத்துறேன். அதே மாதிரி 3 மாசத்துல சொந்த வீடு முடிச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி வெளிநாடு அமெரிக்காக்கு அந்த பக்கம் கன்னடால படிக்க வச்சுல எந்த கவலையில நான் காப்பாற்றி கொடுத்துறேன். எவனுக்கு எதுவும் பண்ண முடியாது, எந்த ஊருக்கு ஆபத்து வரும். இன்னைக்கு அந்த கேஸ் முடிச்சு கொடுத்துறாங்க. இன்னைக்கு அந்த கேஸ் முடிச்சு கொடுத்துறா. அதே மாதிரி அந்த வந்து கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட், என்ன கவர்மெண்ட்? டிஎம்கே எம்எல்ஏ அப்படின்னா ஒரு தலைவர் தான் இப்ப நம்மளுக்கு பிரச்சனை சொல்லுகிறேன். அந்த டிஎம்கே தலைவர் இந்த வாட்டி கண்டிப்பா கட்சியில நிக்க மாட்டான், நானே தள்ளி அடிச்சுடுவேன். அந்த தீபா அவங்க தலைநகரம் அந்த கவர்மெண்ட் வேலை கேன்சல். அவர் உடல்ல வந்து சுகர் ஓவர் ஆயிடும், அவர் உடலுக்கு பாதிக்க வரும். அவன் முன்ன கை தூக்குற மாதிரி பேசினல, இனிமேல் அவன் கட்சியில நிக்க மாட்டான். டிஎம்கே கேன்சல் ஓடு வாய்ப்பு போ. கருப்புசாமி கிம்பளா கூட சரி. கருப்புசாமி திருவள்ளூர் வைன் ஷாப் கடை. அங்கதான் நம்பி எழுந்திக்கிறேன் சாமி. எந்த ஊரு? திருவள்ளூர் வைன் ஷாப். நான் சாமி கும்பிடு. அதனால கருப்புசாமி இப்ப நம்ம வீட்டு கட்டமான பார்த்து வந்தோம். வீட்டு கட்டமான வந்து வீடு ஒரு இடம், பொறுப்பு ஒரு இடத்துல இப்ப இருக்குது. அதனால இப்ப வந்து வீட்டுல நிம்மதி இல்லை. இப்ப வந்து பிராந்தி கடையில வேலை பண்றேன். ஆனா அந்த தொழிலும் கேன்சர், அந்த வேலை கேன்சர். இப்ப வந்து மர வேலை பார்க்கணும், பிராந்தி கடையில வேலை பார்க்கணும். அது நம்மளுக்கு முடியுமா முடியாதா? அந்த கடை தொழில் வருமா வராதா அப்படின்னு சொல்லி மனசுல 2 இருக்குது. அதனால அந்த வேலை கரெக்டாக முடிச்சு கொடுக்கணும் 1. 2வது வந்து இந்த வீடு முன்ன விற்கலாம், ஆனா இப்ப வேண்டாம், அந்த வீடு வேணும்னு இருக்குது. கரெக்டா இல்லையா? சாமி கும்பிடு.
அதனால இப்ப வீடு சரி பண்ணி கொடுக்கணும். அதனால நான் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்துறேன். எந்த பிரச்சனையுமே நான் காப்பாற்றி கொடுத்து அதே மாதிரி நீ நினைச்சது மனசுல நினைச்சது அந்த கோட்டை வெளியே சொல்றது வேண்டாம். அது உள்ளத்துல கீது சொல்லட்டுமா வேண்டாமா? வேண்டாம். அந்த உள்ளத்துல நினைச்சுக்கிறது அது முடியுமா முடியாதா, அது வருமா வராதா, அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லைன்னு சொல்லி இப்ப மனசுல இருக்குது. அந்த பொருள் எங்கேயும் கிடையாது, நம்ம வீட்டு உள்ளதான் கீது. ஆனா நம்ம பக்கமா மாறுன்னு சொல்லி இப்ப நினைச்சுக்கிறேன். அதே மாதிரி நான் கருப்பசாமி ஓகே பண்ணி கொடுத்துறேன். அதே மாதிரி வேலையும் போட்டி கொடுத்துறேன். இப்ப வந்து பிராந்தி கடையில பிரச்சனை வைக்கிறான், அந்த போட்டதான் நீ எடுக்கிற, எனக்கு நல்லாவே தெரியாது வச்சுக்கோ. அவன் திரும்பி வரமாட்டான், பேச்சு வரமாட்டான். சாமி அந்த பிராந்தி கடையில வேலைக்கு போகும்போது நடுமிதி வரன்னு சொல்லி அவன் போட்டோ எடுத்து வந்துக்கிறேன். அந்த போட்டோ அப்படியே இருக்கட்டும். இன்னைக்குல இருந்து நான் ஓகே பண்ணி கொடுத்துறேன். அதே மாதிரி நீ 2 பொண்டாட்டிக்கு மாப்பிள்ள 100%. இப்ப சின்ன பொண்டாட்டி அடுத்த மாசம் ஓகே பண்ணி கொடுத்துறேன். அந்த பிராந்தி கடையோ இந்த கடை பிராந்தி கடை இல்ல, அந்த பக்கம் ஒரு கடைக்கு இது ஒரு கடை இப்படி இருக்குது, முள்ளுக்க ஷெடியூல்ல ஒரு கடை இப்படி இருக்குது. அந்த கடையில உனக்கு வேலை ஓகே போதுமா? அப்படி ஓகே பண்ணி கொடுத்தா எனக்கு ஒரு ஸ்பெஷல் புல்லு எடுத்து வந்து கொடுத்துருவேன். எஸ்காப்பு கருப்பசாமி கிம்பளாகத்து கிம்பளாபல தினம்பளாந்து அட கருப்பசாமி சித்தானூர் అలా కలుపుతామి చిత్తాన్ని రానే అన్న బే భావనలను గురిలా సూ ఇగో మన సందేహం సా కలుపుతామి సందేహం ఉన్నేసు పొయ్యి అనే సందేహం ఉన్న సంజೆ బే భావనల బనిగో బే చల్కాల బనిగో అంతర్పుర దావన మారే కొన్ని మంత్రం తంత్రం కలిగి మిందిది చూసి కహదన్న అవకొంత వెన కహదన్న అవకొంత పెచ్చన కహదన్న అవకొంత పల కొల్ప కహదన్న అవకొంత కష్టము ఆ వర్క ఐరుట్లాగతో ఆ భావన సంజೆ ఐరు కొన్ని బల్డన సంజೆ ఐరు సో అమర్ ఆద్మీ కరియు సో బల్డన आदमी करियो सो दादू में आयु सो दादू कोई आयु से आलपट आयु सिना खांगा नड़ंदियो आ कोलपन सम्मान दन्नु ओके करेक्ट ओके इनेदी కర్పసామి ఆ నందు మీరు సరి కడుతున్నావచ్చు వరం కాపాడుతున్నావచ్చు బావి బండ సంతోషంతో ఉంచు వ్యాపారం ఓకే కదూ అంటే దీప్ మార్ ఉండి బరాబర్ బండి అంటే मैं కర్పసామి కోయిన तो उलगम कोन भी कोई नहीं तुम दिवारों दिन में कपूसामी बॉम्बे अगरबत्ती कंपनी संपा अगरबत्ती कंपनी बॉम्बे टू बेंगलुरु टू हैदराबाद बॉम्बे अला ఇప్పుడు మన ఇంటికి పోయి చూసి వచ్చినమ్మ మన ఇంట్లోకి పోటీ పోరామి దానివల్ల బంధువుల వల్ల నిమ్మతి లేదు మనకు కొన్ని కోట్లు ఇప్పుడు నష్టము ఒక 15 crores అవునా కాదా 15 crores కంపెనీ వేస్ట్ వ్యాపారము సరిలేదు మనిషి నిమ్మతి లేదు ఆరోగ్యం పాడు పిల్లల పాపలు ఒక చోట ఏం చేసినా కూడా మనకి రివర్స్ గా జరుగుతున్నది మనసుకి ఎంత చేసినా కూడా ఏదో కొంచెం అయమ్మయంగా ఉండదు పండుంటే నిద్ర సరిగా లేదు భార్య భర్తల సంతోషం లేదు దానివల్ల నా జీవితం ఎట్ట నా బతుకు ఎట్ట నేను అనుకునే బిజినెస్ బాగా నడుస్తుందని నడుదా నా కంపెనీ 3 కంపెనీ నా ముక్కు 3 కంపెనీ బాగా నడవాలి ఈ రోజు మా అగర్బత్తి కంపెనీ బాగా ఫేమస్ గా నడవాలి ఒకటి రెండోది నా కూతురికి ఒక జీవితం నడవాలి ఏజ్ 28 29 అయిపోతుండదు ఏజ్కి పెళ్లి కాదు ఇప్పుడు నీ అమ్మాయికి వచ్చి 29 ఇప్పుడు ఈ సంవత్సరం పోతే 30 ముక్కు నీ కూతురికి కానీ 30 సంవత్సరాల వరకు పెళ్లి లేదు ఆ 30 సంవత్సరాల వరకు మనకి ఎందుకు ఇట్లా జరుగుతూ ఉంది ఎవరు ఏమైనా చేసినారా ఏమైనా జరుగుతుండదు డౌట్ ఉండదు మనసు మీద ఈ రోజు వచ్చే నెల టై నెలలో మీ కూతురికి సంబంధం ఓకే డబ్బు ఉందే డబ్బు లేదు ఓకే రెండోది వచ్చి ఇన్సూరెన్స్ లో వచ్చి ఒక 20-30 crores ఇన్సూరెన్స్ రావాలి ఫైల్ కాదు రావాలి కాలిపోయిన ఇన్సూరెన్స్ లో 30 crores రావాలి అది మనకి ఇన్సూరెన్స్ వచ్చాక రాదా ఒకటి నా కూతురికి పెళ్లి అవుతుందా పెళ్లి అవుదా 2 నా కొడుకు బయట దేశంలో చదువులో నంబర్ 1 వస్తుందా రాదా 3 4 మా ఇంటైనా ఆరోగ్యం బాగా ఉంటుందా బాగుండదా 4 రెండోది మన పక్కన ఉండేవాళ్ళు విరోధి వాళ్ళకి నోరు ముయిపిస్తావా లేదా ఓకేనా నేను చెప్పింది ఈ రోజు నేను కల్పితాన్ని సరి చేసిస్తాను ఈ రోజు ఇవన్నీ సరి చేసి మీ అమ్మాయికి పెళ్లి ఓకే 100% మీ ఇన్సూరెన్స్ ఓకే 100% మీ ఇంటాయన ఓకే ఈ 3 ఓకే చేస్తే నాకేం చేస్తావు నీకు ఓకే చేసి ఇస్తాను అదే నేను కల్పితాన్ని 3 నెలల్లో 3 పని ఓకేమ్మా ఈ రోజు 100%
3 నెలలకు 3 పని ఓకే. ఒకటి మీ ఇంటానే, ఒకటి నువ్వు రుద్ది స్నానం చేసుకో. ఈరోజు నంబర్ 1. ఏ మంత్రం లేదు, తంత్రం లేదు, దెయ్యం లేదు, భూతం లేదు. నేను కర్పస్వామి కాపాడుతాను. సపరేట్ కర్పస్వామి కింబ్రాగట్టు కింబ్రాగో చిన్నద్వాదు సరే. కర్పస్వామి తాత చేసి మెడ్రాస్ டிரைவர்யா என் புள்ள வந்து சேலம் போயிட்டாரு. சேலம் என் புள்ள வந்து லவ்ல சேலம் போயிட்டாரு. என்ன உன் பிள்ளை இங்க கோயம்புத்தூர் வந்து லவ் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டாரு. சாமி கும்பிடு. அதான் பொண்ணு வந்து லவ் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. எதுனா பேசுறது நம்மளுக்கு அடிக்கிட்டு வராரு, கொண்டதுக்கு வராது. அப்பா அம்மானி மரியாதை இல்லாம பண்றாரு. வீட்டுல பல குழப்பம் இருக்கிறோம். அதே மாதிரி வீட்டுல சந்தோஷம் இல்லாத நேரத்துல பல சிக்கல்ல இருக்கும் போது வீட்டுல தொழில் இல்ல, ஒண்ணுமே இல்ல, கூலி நாளி போறதுல வழி இல்ல. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் போது நம்மளுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் சொல்லி ஒரு வாட்டி கர்ப்பசாமி வந்தோம். கவனிக்குதா? அப்பதான் நான் சொன்னேன், போயா டாடா ஏசிக்கு நீ ஓனர், டாடா ஏசிக்கு நீ ஓனர். இப்ப வண்டி கீழே இல்லையா? யார் வாங்கி கொடுத்த வண்டி? நான் வாங்கி கொடுத்த வண்டி. அப்ப நான் வாங்கி கொடுத்த வண்டிக்கு என் பக்கம் வரணுமா வரக்கூடாதா? அதனால வரலான்னு பார்த்தோம், டைம் ஆப்பல. வரலான்னு பார்த்தோம், பிஜில இருக்கிறோம். வரலான்னு பார்த்தோம் அப்படி நீ பண்ண. அதனால நான் என்ன பண்ணேன், உன் புள்ள வந்து கோயம்புத்தூர் டாடா ஏசி வந்து வீட்டுல வந்து நிம்மதி. அது நான் என்ன பண்ண, நீ பேசுமா இருக்கு. நீ என்கிட்ட சத்தியம் வாங்கின, வீடு வேணும்னு சொன்ன, வீடு ஓகே பண்ணி கொடுத்தேன். என்கிட்ட சத்தியம் வாங்கின, குடும்பம் நிலம் நிக்கணும்னு சொன்னேன், நிலம் நிக்கி கொடுத்தேன். அதே மாதிரி தொழில் ஓடும்னு சொன்னேன், தொழில் பிடிச்சி கொடுத்தேன். சொந்த வண்டி வாங்கன்னு சொன்னேன், வண்டி வாங்கி கொடுத்தேன். இதெல்லாம் நீ வாங்கி கொடுத்தது அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துல. இப்ப வந்தார் பிள்ளை லவ் பண்ணி ஓட்டார். அப்படின்னா இந்த வாட்டி உன்னை லவ் பண்ண வச்சிருக்கையா, இன்னும் ரொம்ப வாட்டி வருவேன். ஓகேவா? அப்ப மக்களுக்கு நான் குறை கொடுத்ததா வந்து பார்க்கணுமோ? అప్పుడు మనుషులకి ఇబ్బంది పెట్టని నన్ను వచ్చి చూస్తారు. అప్పుడు నేను ఇబ్బంది పెట్టలేకపోతే నన్ను వచ్చి చూడరు. బిజీ అడిగిన దాన్ని నేను ఇస్తా. ఈ ప్రపంచంలో, ఈ కాలంలో, ఈ దేశంలో ఇప్పుడు చెప్తున్నాను, ఒక మానవుడు జన్మం చేసే ప్రతి ఒక్క పాపాలు ఈ కలి కాలంలో మానవుడు చేసే ఒక్కొక్క అబద్ధము, ఒక్కొక్క మోసము, ఒక్కొక్క అబద్ధాలకి అన్నికి తీర్పు ఇచ్చి ధర్మం నిలబెట్టి దాన్ని మార్పు చేయాలంటే అది ఎవరి వల్ల కాదు, ఈ ఒక్క కర్పస్వామి వల్ల. ఇది తెలుసా మీకు? లేకపోతే ఇంత పబ్లిక్ లో నేను గురిలో నిలబడి నా వార్తలో ఒక మనిషికి ఒక పని ఓకే చేసి ఇస్తామని నేను చెప్తున్నానంటే అప్పుడు నా బలం ఎంత ఉంటుంది? ఒక గంటలో 100 మంది కాపాడుతూ ఉంటానంటే అప్పుడు నా బలం ఎంత ఉంటుంది? దాన్ని మీరు చిన్నదిగా తీసుకుని పోయేది. పిల్ల కావాలన్నది బిడ్డ అవకాశం ఇస్తే స్వామి బిడ్డ అవకాశం ఇస్తే వచ్చేది. నేను ఏం అడిగినాను, నీకు 1,00,00,000 రూపాయలు ఇస్తా, నాకు 1000 రూపాయలు, నీకు బిడ్డ ఇస్తా, 10 మందికి అన్నదానం చేయి, ఇల్లు ఇస్తా, 10 మందికి అన్నదానం చేయి. నేను డబ్బు అడగలేదే, కోట్లు అడగాలి, డబ్బు అడగాలంటే మీలాంటి వాళ్ళకి నేను అడుగును. అట్లా డబ్బు సంపాదనంటే 100 కోట్లు ఉండేవాడికి 2 మనుషులకి నేను ఓకే చేస్తే చాలు. ఇన్ని మందికి నేను దమ్ పట్టాలని అవసరం లేదు. ఆడ తొంగి చూస్తున్నట్టు ఒక వాద్యాలు, నీ భార్యకు పని ఇచ్చింది ఎవరు? ఓయ్, నీకు పని ఇచ్చింది ఎవరు? నీకు 2 పిల్లలు అడిగితే 2 పిల్లలు 14 సంవత్సరాలు బిడ్డలు అనుకుంటే 2 కూతురు అడిగితే 2 కూతురు ఇచ్చింది ఎవరు? ఎన్ని సంవత్సరాలు అయింది నా ఆలయంలో వచ్చేదానికి? నా చోటు మీద ఎన్ని సంవత్సరాలు పట్టింది? 7 సంవత్సరాలు. అప్పుడు నేను అది ఇచ్చిన వల్లనే కదా నాకు లేటు. నాకు కూడా ఆకలి ఉంది కదా, నలుగురిది అన్నం తినాలని. దాని కొంచెం ఇబ్బంది పెడతా. అప్పుడు మానవుడు జన్మకి మనుషునికి కష్టం వెచ్చదా ఎన్న పాపం వెళ్ళ அதனால இன்னும் 2 மாதம் புள்ள லவ்ல தான் இருப்பார். ఇంకా 2 నెలలు புள்ள இன்னும் 2 மாதம் லவ்ல இருக்கட்டும். 2 பௌர்ணமிக்கு நீ வந்துடு, நான் ஓகே பண்ணி கொடுத்துறேன். ஓகேவா? அடுத்த அதுக்கு அடுத்த பௌர்ணமி. புள்ள வேணுமா வேணுமா? புள்ள வேணுமா வேணுமா? 1000 தூக்கி எடுத்து ஒரு குப்பையில போடாது. அதெல்லாம் நம்மளுக்கு டோன்ட் வரி. 1000 பிராண்டால போன போட்டது ஒரு பக்கமா தூக்கி போடும். அதெல்லாம் மைண்ட் எப்படின்னா மாற்றி போட்டு, அது எனக்கு தேவையில்லை. நீ எத்தனை 3 பௌர்ணமிக்கு வருவியா?
3 பௌர்ணமி ஓகேவா? 3 பௌர்ணமி லாஸ்ட் பௌர்ணமி எனக்கு அன்னதானம் பண்ணி அதெல்லாம் விட்டுடு. உன் பேச்செல்லாம் எனக்கு டோன்ட் வரி. அது நான் சொல்றது ஒரே ஒரு பேச்சு. சாமி என் வண்டி நல்லா ஓடணும், என் புருஷன் பொண்டாட்டி நிம்மதியாக இருக்கணும். அதே மாதிரி என் பொண்ணுக்கு வந்து ஒரு பிள்ளை ஒன்று பொண்டிக்கிறேன், பேரம் பொண்டிக்கிறேன். அது கருப்பசாமி கொடுத்த பேரன் தான். அதோட பாக்கி இருக்குது, அது ஒரு பக்கமாக இருக்கட்டும். அது மாதிரி வண்டி ஒன்று வாங்குது, அது கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், அது ஒரு பக்கமாக இருக்கட்டும். அது மாதிரி நாங்கள் வீடு ஒரு வருஷத்தில் இருக்குன்னு சொல்லி பர்மனெண்ட் கேட்டோம், அந்த பாக்கி ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ என் பிள்ளை ஓடிட்டாரு, அது வாங்கி கூப்பிட்டு வந்து கூட அந்த பாக்கி ஒரு பக்கமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சொந்தமாக வந்து அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு வாய்ப்பு, அந்த பாக்கி ஒரு பக்கமாக இருக்கட்டும். அப்போ நீ பாக்கியெல்லாம் தூக்கி ஒரு பக்கமாக இருக்கிறது. அப்போ நான் வந்து எவ்வளோ ஏமாறி, நீ வந்து எவ்வளோ அறிவாளியும். என் பாக்கி எங்க 3 பாக்கி வரணும். எப்போ அந்த பாக்கி வந்து உன் புள்ள வர வச்சு தாரு. அந்த பாக்கி வந்தா உன் புள்ள வர வச்சு தாரு. என்ன பண்ண உன் புள்ள வந்து லௌகி பானு கோயம்புத்தூர் எங்க கீழான் கோயம்புத்தூர்ல கீழே உன் புள்ள ஒரு பொண்ணுக்கு லவ் பண்ணுன்னு அங்க உட்காந்துக்கிறான். நீ எதனா பேசணும்னா மூக்கு வச்சுட்டு ஓடிடுவான். அது ஓகே பண்ண என் பாக்கி கூட ஓகே பாய் போயிட்டு. நீங்க வந்து மனுஷனுக்கு அப்படியே மனுஷனுக்கு அட்டத்தை செய்யணும். நான் கூட பாக்கு தெரிச்சுனுக்காக அப்படியா? சரி ஓகே, அப்படி செய்யறேன்னு சொன்னேன்ல நான். அதனால கருப்புசாமி உன்னை தள்ளிட்டு ஆட்டோ டிரைவர் எஸ்காப்பு நீ இல்ல, நான் ஏமாறி கிடையாது, நீ தான் ஏமாறி. ஓடு. என் பாக்கி கொடுன்னு சொன்னா என் பாக்கி இனிமேந்து ஒவ்வொரு மக்களுக்கு பணி ஜருகிலேதான் நன்ன பற்றி அடக்கண்டி. வேலை முடியலையா என்ன கேளு, வேலை முடிஞ்சா என் பாக்கி எனக்கு கொடு. கரெக்டா காதா? நீ కష్టాలు మేము తీర్పు లేకపోతే நல்லா கேளு. ஏமா உன் பிள்ளைக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் ஆபரேஷன், உன் பிள்ளைக்கு 2 லட்சம் ரூபாய் ஆபரேஷன். பின்னால திருமூலையில கிட்னி கட்டி ஆஸ்பத்திரியில என்ன சொன்னாங்க, சிறுமூலையில கட்டிக்குது, இதை ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது வெளியில காசு இல்ல, பணம் இல்ல, என்ன பண்ண தெரியல. நல்ல படிக்கிற குழந்தை, நல்ல கீழே என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி என்கிட்ட ஓடி வந்தேன். அப்போ நான் ஒரு எலுமிச்சிக்காய் கொடுத்தேன். எனக்கு பௌர்ணமிக்கு அன்னதானம் பண்ணிட்டியா, இந்த எலுமிச்சிக்காய் கையில பிடிச்சோ எனக்கு ஒரு புல்லு வாங்கிட்டு கூட சீக்கிரமா போய் ஆஸ்பத்திரியில செக்அப் பண்ண. கட்டி இருக்குதா வந்து கேள்வி சொன்னேன். இப்போ நான் கேட்கிறேன், பிள்ளைக்கு கட்டி இருக்குதா இல்லையா? டாக்டர் என்ன சொன்னாரு? கட்டி இல்ல, பரவாயில்ல. இப்ப என் பாக்கி கொடுக்கணுமா கேட்கணுமா கேட்க கூடாதா? நான் கேட்கணும்ல. இது 3 பாக்கி பையில, அதனால அந்த 3 பாக்கிக்காக ஒரு புள்ள சக்சஸ் தப்பா? என் பாக்கி எடுத்து வந்து கூட உன் புள்ள கூப்பிட்டு வந்து தான். என் பாக்கி இல்லைன்னா உன் புள்ள இல்லை, நீ எஸ்காப்பு. இந்த பௌர்ணமியில அவங்க புள்ள வர வச்சு கொடுத்துடுவேன். எங்க பிள்ளைக்கு நல்ல பொண்ணும் பாக்கி கொடுத்துடுவேன், என் கல்யாணம் பண்ணி கொடுத்துடுவேன். என் பாக்கி எங்க எனக்கு ஒரு மூட்டை அரிசி வாங்கினு எனக்கு அன்னதானம் பண்ண கூடாதா? பொண்டாட்டி கூப்பிட்டது, உடம்பு சரியில்லை, நம்ம பொண்ணு வந்து காதல் பண்ணிடுச்சு, அந்த பொண்ணு அந்த வருஷத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னா மானம் போயிடும். அதே வருஷத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவங்க சந்தோஷமா கல்யாணம் பண்ணி ஜோடி இருக்கிற மாதிரி அது வாய்ப்பு பண்ணணும்னா அது கருப்புசாமி கைதான் முடியும் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது எங்க பொண்டாட்டி என்ன சொல்லி தெரியுமா, நீ போயிட்டு நான் ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்லி அவங்க பொண்டாட்டி காமிச்சாங்க. போமா, உன் பொண்ணுக்கு நான் ஓகே பண்ணிக்காரு, அதே வருஷத்துல கல்யாணம் பண்ணி தரேன், அதே வருஷத்துல தாயும் பிள்ளை பண்ணி அவங்க குடும்பம் சேர்த்துட்டாரு. யார் பண்ணது? நீங்க பேச்சுல வந்து அப்படிதான் நான் சொல்லுவேன். அதுல கொஞ்சம் பிஸி சேர்த்துக்கோ, அது ஓகே பண்ணி கொடுத்தேன். என்ன அவங்க கொண்டாட்டிக்கு ஒடுங்கு சுமார் இல்ல, பேயோ பிசாச்சோ மந்திரமோ தந்திரமோ விரோத வருஷத்துல ஓடினாலும் சரி பண்ணி கொடுக்கல. காசு தான் சாப்பிட்டுட்டாங்க. யார் காப்பாத்தி கொடுத்தது? நான் தான் காப்பாத்தி கொடுத்தேன். கையில 1 ரூபாய் கூட இல்லை. எப்படி நாங்க சம்பாதிக்கணும், எப்படி நிற்கணும்னு கேட்டாரு. கையில 1 ரூபாய் இருக்குதா இல்லையோ, இனிமேல் லக்கேஜ் டாட்டா ஏசி பண்ணிக்கிட்டு ஓனர் ஆகிட்டு போயா. அந்த காலத்துல இருந்து வந்தியா, அதனால ஒரு பிள்ளை கொஞ்ச நாள் நோவில் இருக்கட்டும். நீ எஸ்காப், நீ சாமி கும்பிடு. நோ டச், நோ அப்பீல், நோ நத்திங். நீ எஸ்காப். அதனால கருப்புசாமி இப்ப நம்ம குடும்பத்துல பார்த்தோமா, நம்ம குடும்பத்துல வந்து இப்ப நிம்மதி இல்லம்மா. எந்த தொழில் பண்ணாலும் கை கட்டுறது வாழ்க்கை தான் போய் கிடைக்குதுமா. அதனால வீட்டுல எப்பதான் நிக்க போறோம், எப்பதான் வாழ போறோம், எப்பதான் சொந்தமா இருக்க போறோம் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதனால கருப்புசாமி காப்பாத்தி கொடுக்கணும். பட்டது போதும், வாய்ந்தது போதும், நினைச்சது போதும். கருப்புசாமி உச்சி போய்
கோயில் போய் ரொம்ப கஷ்டத்துல அனுப்பிச்சிட்டோம், நிம்மதி இல்லை. ஏதோ இந்த 2 நாள் தான் கொஞ்சம் நிம்மதி கீழும். அதனால இப்ப வந்து நம்மளுக்கு ஒரு சொந்த வீடுக்கு வாய்ப்பு வேணும். அதனால நம்ம ஒரு கொஞ்சம் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணலான்னு ஒரு முழு மேல கீரை இடம் விற்கலான்னு ஒரு முழு மேல கீரை அதை வந்து இப்ப 2 இடம் பாத்துக்கிறோம். அந்த 2 இடத்துல வந்து ஒரு இடம் வந்து பேச்சு முடிச்சாச்சு, ஒரு இடம் வந்து பேச்சு வார்த்தை இருக்குது. அந்த 2 இடம் வச்சு நம்மளுக்கு சொந்த இடம் வருமா வரதா, சொந்த வீடு ஒண்ணு வருமா வராதுன்னு சொல்லி இப்ப இருக்கிறேன். இப்ப இதுக்கு முன்ன வாங்கின வீட்டாண்ட நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கஷ்டம் இல்லை, கஷ்டம் தான் இருக்குது. அதனால ஏதோ ஆட்டோ ஓட்டி போச்சு நிக்கிறோம். கார் ஓட்டுற ஆளு ஆட்டோ ஓட்டுற நின்று வந்தாச்சு. அதனால நம்மளுக்கு எதுவும் எதிர்காலம் எதுவும் டைம் இருக்குதா இல்லையா, இது முடியுமா முடியாதா, முடியாத வாய்ப்பு இருக்குதா இல்லையா, இல்ல இந்த கஷ்டம் நீங்குமா, இல்ல நம்ம லைஃப் மொத்தம் இப்படிதான் இருக்குமா. அதனால இன்னைக்கு நான் கருப்புசாமி மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். இன்னைக்கு இருந்து குடும்பமும் சரி பண்ணி தரேன், இன்னைக்கு இருந்து தொழிலும் நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன். அதே மாதிரி அந்த இடம் பிரச்சனை, அந்த இடம் பிரச்சனை நான் முடிச்சு கொடுத்து அதே மாதிரி இன்னும் 3 மாசத்துல சொந்த வீடுக்கு ஓனர் பண்ணி தரேன். உன் பிள்ளைக்கு எந்த பாதிக்க வர்றது சரி பண்ணி தரேன். அதே மாதிரி உன் பிள்ளை படிப்புல நம்பர் 1 பண்ணி கொடுத்துருவேன். உன் பொண்ணு கூட கொஞ்ச நாள் படிப்புல நம்பர் 1 பண்ணுவேன். அந்த வீடு கொஞ்சம் சிக்கல் இருக்குது, சாக்கடை மாதிரி, அந்த வீட்டுல சாக்கடை மாதிரி. அது நான் அப்புறமா சொல்றேன். இந்த 2 கண்ணி 2 பேர் தேய்ச்சி அது வேணும். அது இதோ பையன் ஒண்ணு நீ ஒண்ணு. ஆனா கருப்புசாமி கருப்புசாமி சரி. அதே மாதிரி கருப்புசாமி மேஸ்திரி மேஸ்திரி நான் கூப்பிடுற மேஸ்திரி வச்சு ஜெயபால் மேஸ்திரி, ஜெயபால் மேஸ்திரி. நான் பேரு ஜெயபால். ఏం మేస్త్రి ఈ పేరేమి జయపాల్ మొక్కు భార్య లేని మేస్త్రి జయపాల్ మేస్త్రి. భార్య ఉందా లేదు, మొక్కు. లవ్ మస్తుగా ఉంది కానీ దాంట్లో ఉప్పు లేదు, నిజమా కాదా, నా మొక్కు ఇంకోసారి మొక్కు. దానివల్ల కరుపుసామి ఇప్పుడు చూస్తే మనం మేస్త్రి కానీ మేస్త్రి ఉండి కూడా చేతిలో ఏం లేదు, ఇది ఉంది. దానివల్ల నేను జీవితం బాగుపడాలి, పిల్లల పాపలు బాగుండాలి. నాకు 4 కూతుర్లు. ఎన్ని కూతురు? 4 కూతురు. మొక్కు 4 కూతురు కరెక్టా. దానివల్ల ఇప్పుడు భార్య వచ్చి కొంచెం ఆరోగ్యం సరిలేండి, చచ్చిపోయింది. దానివల్ల ఇప్పుడు ఇల్లు లేకుండా కూర్చున్నాం. దానివల్ల ఇప్పుడు నేను ఎవరికాడ పనికి పోయినా కూడా చేతికి అంది నోటికి అంది కూడా జరుగుతుంది. దానివల్ల నా జీవితం బాగుపడుతుందా బాగుపడదా, నేను ఒక 20 మందికి పని ఇస్తానా వీళ్ళైనా, అదే రకంగా నాకు పని దొరికే అవకాశం ఉందా లేదా. దాని తర్వాత వచ్చి నేను ఉండే చోట్లో ఒక 2వ లైన్లో ఒక ఇల్లు స్థలం ఉంది, అది మనకి దొరుకుతుందా దొరుకుతుందా. ముగ్గురు అంటే సొంత ఇల్లు పట్టించి సొంత భార్య పట్టించి నీ లైఫ్ ముందుకు పోయి నాకు దారి పట్టించి నీ పని ఓటు చేస్తే నాకేం చేస్తావు. అన్నదానం పెడితే జనాలు తినేసిపోతారు, నాకేం లాభం. అంటే నీకు కాంట్రాక్ట్ మేస్త్రి ఒక 50 మందికి నీ ఓనర్. ఒకటి సొంత ఇల్లు, ఇప్పుడు ఇల్లు లేదు, డబ్బు ఉందే డబ్బు లేదు, ఎన్ని 3 నెలలు సొంత ఇల్లుకి ఓనర్. ఒకటి అదే లెక్కన నీ కూతురికి చిన్న కూతురికి పెళ్లి సంబంధం చేయడానికి రూపాయి చేతిలో లేదంటే ఈ కరుపుసామి పెళ్లి చేసి ఇచ్చింది, గుర్తుంది కదా. అదే మరి పెళ్లి చేసింది అన్నదానమే నువ్వు పెట్టలేదు. ఏమే ఒక లవ్ నుంచి బయట తీసిందే నాకు అన్నదానం పెట్టలేదు. ఇప్పుడు ఇవన్నీ ఇస్తే నాకు చేస్తావా పని పట్టిస్తా. పని పట్టించి 50 మంది 100 మందికి నీకు మేస్త్రిగా నిలబడితే నాకు నువ్వు చేస్తావా. అదే లెక్క నీకు సొంత ఇల్లు పట్టిస్తే నాకు మేకపోతుకుంటే అన్నదానం చేయాలి. అదే నాకు కల్పితం 3 నెలలు చేస్తాను. భార్య సొంత ఇల్లు, 2వ భార్య సొంత ఇల్లుకు ఓనర్. ఉద్యోగం ఈ నెల నుంచి ఓకే చేస్తాను. నిమ్మగా రుద్ది స్నానం చేస్తాను.